வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிராம் மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஒருவரும் சேரா ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதரில் யாரும் கண்டிராம் மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஏல்வோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல்வோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏல்வோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல்வோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஒருவரும் சேரா ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஏல்வோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல்வோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏல்வோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல்வோலாம்
முடிவொன்றுமில்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், சொல்லுவோமா? நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர், உம்மை ஆராதிக்க வாழ வைத்தீர், உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர், உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். பாடுவோம். ஜீவன் தந்தி, உம்மை ஆராதிக்க வாழ வைத்தீர், உம்மை ஆராதிக்க. சொல்லுவோம். தெரிந்து கொண்டீர், உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன், நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்தி, நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீர், உம்மை ஆராதிக்க பலனை தந்தீர், உம்மை ஆராதிக்க ஊழியம் தந்தீர், உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கன்னத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன், நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர், உம்மை ஆராதிக்க பாடுவோம்.
பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே, பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே, விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது, அழைத்தவர் உடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. சொல்லுவோம், விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது, அழைத்தவர் உடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றேன் கிருபையாலே. பாடுங்க, அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றேன் கிருபையாலே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திபாரம் அவரே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திபாரம் அவரே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் பிழையின்றி செய்பவரே, பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே, விவரிக்க முடியாத அழைப்பு இது, சொற்களில் புரியாத உறவு இது, அழைத்தவர் உடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே, யாருமே நம்பா என்னை நம்பினாரே. சொல்லுங்க, என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே, யாருமே நம்பா என்னை நம்பினாரே. அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் வருதே, என்னை சுமப்பதை நினைக்கையில் கண்ணீரும் வருதே. அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் வருதே, என்னை சுமப்பதை நினைக்கையில் கண்ணீரும் வருதே. பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் எனக்காக செய்பவரே, சிறந்தவரே, என் இயேசு சிறந்தவரே,
சிறந்ததினை எனக்காய் செய்பவரே, காரணரே, என் இயேசு காரணரே, உயர்வுக்கெல்லாம் முற்றும் காரணரே. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு 10 நிமிடம் அப்படியே நம்ம ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிக்க போகிறோம். இந்த நேரம் நீங்க வாய்களை திறந்து ஒரு ஆராதிக்கிற ஒரு நேரம், கர்த்தரை உயர்த்துகிற நேரம், அதிகாலையிலே பலி செலுத்துகிறப்படுகிற நேரத்தில் தண்ணீர் ஏதோம் தேசத்தின் வழியாய் பாய்ந்து வந்ததினால அந்த பள்ளத்தாக்கெங்கும் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. அப்படியே எல்லா ராணுவ சேனைகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் திருப்தி அடைந்தாங்க அந்த தண்ணீரை குடித்து தாகத்தை தீர்த்து. அதனால நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் பள்ளத்தாக்குகளை எல்லாம் கர்த்தர் தண்ணீரால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில், ஒரு தேவனுடைய மகிமையின் கரத்துக்குள்ள நீங்க வந்து நிற்கிற இந்த நேரம், கர்த்தர் உங்களை கண்ணோக்குகிற ஒரு நேரம், கர்த்தருடைய தயவை உங்களுக்கு வைக்கிற நேரம், கர்த்தர் தன்னுடைய கிருபையை உங்களுக்கு வைக்கிற நேரம். இன்னைக்கு நீங்க வந்த வண்ணமா போக போறதல்ல, வந்த வண்ணமா நீங்க போக மாட்டீங்க. கர்த்தர் மகா பெரிய நன்மையை, மகா பெரிய அதிசயத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். அதனால எல்லாரும் இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே, இயேசுவே, மகாராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகிமையின் தேவனே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, கண்மலையே, கோட்டையே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே, உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை உள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றின்னு சொல்லி இந்த நேரம் தேவ சமூகத்தில் நீங்க உங்களை மறந்து நீங்க ஆராதிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கிறபடினால துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை சொல்லி அந்த உன்னதமான தேவனை நீங்க மகிமைப்படுத்துங்க. அந்த உயர்த்திழந்த வல்லமையுள்ள தேவனை மகிமைப்படுத்துங்க. அந்த கிருபையின் நிழலில் உங்களை காத்தவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பி இலை பாருவேன். பாடுறீங்களா எங்களோட சேர்ந்து? கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பி இலை பாருவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. சொல்லுங்க. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஓ மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே
ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை சிறகுகளின் நிழல் தனிலே நாம் நம்பி இளைப்பாறுவேன். சொல்லுங்க, சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை அடைக்கலமே ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. பாடுங்க, ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. சொல்லுவோம், நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. பாடுவோம், இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர், நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே, ஓ துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. தெவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே என்னை என்றும் காப்பவரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை. ராஜா, மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை. இன்னொரு முறை, அடைக்கலமே ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை. இயேசையா, மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை.
ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாவரமே, அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. உறைவிடமே ஆராதனை, எந்தன் அடைக்கலமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. பாடுங்க. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. அடவூர் என்ன சொன்னாலும் பாரெதிர் நின்றாலும் பிள்ளையெல்லாம் உமக்கு. அடவூர் என்ன சொன்னாலும் பாரெதிர் என்றாலும் பிள்ளையெல்லாம் உமக்கு. நிகர் இல்லாத தகப்பனுக்கு உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை. முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை. முழு மனதோடு ஆராதித்திடுவேன். நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? எல்லாம் முழங்கால் படிடுங்க. அல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் நீங்க முழங்கால் படிடுங்க. இப்ப நம்ம ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறக்கூடிய எல்லா ஆராதனைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, உபவாச ஜபங்கள், திறவுகோல் ஜபங்கள், இரவு ஜபங்கள், எல்லாவற்றுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ இந்த ஜபத்தை சாம்சன் வழி நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். முதலாவது சாம்சன், இரண்டாவது ரேவதி சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம் இருந்த வண்ணமாகவே நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய மாறாத கிருபை, அவருடைய திவ்ய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாக நம் ஒருமித்த குரலோடு கர்த்தரை கொஞ்ச நேரஸ்காரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நடைபெற போகிற எல்லா ஆராதனைகளும் தேவனுடைய அனாதி வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய வரங்கள் நம்மை நிரப்ப போறதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் பாட போகிற பாடல்கள், ஆராதனைகள், கேட்க போகிற வார்த்தைகள், விடுதலையின் ஜெபங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமையை நாம் உணரப் போகிறோம். அதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலிருந்து நம்ம பண்டிகைக்கான ஆயத்தங்களை நாம் செய்ய போகிறோம். தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்து நம்முடைய பண்டிகையை தேவன் ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் நடத்தி கொடுக்க போகிறார். அதற்காக நம்ம எல்லாரும் கரங்களை
உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதே சபையில கர்த்தர் நம்மை உங்களை தேவன் குடும்பம் குடும்பமாக ஆராதிக்க வைக்க போகிற நாள் வரப்போகிறது. அதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே குடும்பத்திலே குழப்பங்களை கொண்டு வருகிற, தேவையில்லாத கவலைகளை கொண்டு வருகிற, ஆராதிக்கிற, தடை செய்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை தேவன் அதமாக்க போகிறார். அதற்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான தடைகள், உயர்வுக்கு காரணமான எல்லா தடைகளை தேவன் இந்த மாதத்திலே கர்த்தர் மாற்ற போகிறார். அதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாகவும் இரக்கமாகவும் நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதங்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே எங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்தித்து ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலும் கூட தகப்பனே காலடி எடுத்து வைக்க நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். இந்த வருடத்தின் பாதி ஆண்டவரே ஆண்டை நிறைவு செய்து ஆண்டவரே இந்த மாதத்திலே அடி எடுத்து வைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, ஆண்டவரே நீர் காட்டின வழிகளுக்காக நன்றி. நீர் கொடுத்த எல்லா பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக நன்றி. இந்த புதிய மாதத்திலும் கூட தகப்பனே உடைய புதிய திவ்ய வல்லமைகளை சூழ்ந்து கொள்வதாக தடைகளை நீக்கி போடுகிறவர், எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று கோணலான பாதைகள் ஆண்டவரே கரடு முரடான பாதைகளை நேராக்கி தகப்பனே நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு நேராக எங்களை நடத்தும். அப்பா, இந்த மாதம் முழுவதும் எங்க சபையில் நடைபெற போகிற ஒவ்வொரு ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய ஆலயத்திற்கு வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. புதன்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயருக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நடைபெறுகிற இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கூட தேசத்திற்காக ஜெபிக்க ஒவ்வொரு ஊக்கமுள்ள பிள்ளைகளை எழுப்பி கொடுங்க தகப்பனே. உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை எழுப்பி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சனிக்கிழமை தோறும் நடைபெறுகிற திறவுகோல் ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் பொருளாதாரத்தின் திறவுகோல் இயேசுவின் நாமத்தில் திறக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரிக்காக ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகள் அப்பா உம்முடைய சபையிலே வந்து ஆண்டவரே சிறு பிள்ளைகளோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்க ஒரு சிறு பிள்ளை கூட்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் இடத்தில் தடை பண்ணாதீர்கள், அவர்களை விட்டுவிடுங்கள் என்று சொன்ன வசனத்தின்படி தடையாய் நிற்கிற எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் நிர்மலமாக்கி போகட்டும். சிறு பிள்ளைகளோடு ஆண்டவரை ஆராதிக்க பாலகர் வாயில துதி ஆண்டவரை பலனை உண்டு பண்ணுகிற தேவன். அப்பா, ஆவியானவர் தகப்பனை சிறு பிள்ளைகள் ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிங்க. டென்சியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நடத்த வேண்டிய ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடன் ஊழியர் எல்லாத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. முழங்காலித்த ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கருணாகரன் பிரதரை ஆசீர்வதிங்க. நடத்துகிற டீமை ஆசீர்வதிங்க தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே இடையில நடைபெறுகிற எல்லா ஜெபத்திலும் எல்லா ஆராதனைகளிலும் தகப்பனே உம்முடைய மாறாத கிருபை இருப்பதாக, உம்முடைய பிரசன்னம் இருப்பதாக, உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொங்கலையாப்பா வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் உணரும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த மாதம் முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அடுத்தபடியாக ரேவதி சிஸ்டர் முன்பாக வந்து நம்முடைய ஜெபத்திலே நம்முடைய ஆராதனைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கரங்களை கொடுத்து நல்ல புதிய மாதத்தினுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கரங்களை கொடுத்து உடைய புதிய மாதத்தின் வாழ்த்துக்களை தெரிவிங்க. அது மாத்திரமல்ல, சுதந்திர தின வாழ்த்துக்கள், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லுங்க பார்ப்போம். சுதந்திர தின வாழ்த்துக்கள். அதனால் உங்களெல்லாம் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆமென் ஆகஸ்ட் மாதத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மிகப்பெரிய சுதந்திரங்களை தருவாராக. பொருளாதார சுதந்திரத்தை தருவாராக. சத்துரு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா காரியத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தருவாராக. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். இந்த மாதத்திற்காக கொடுத்த வாக்குத்தத்தம் 2 வசனங்கள் உண்டு. அந்த 2 வசனத்தையும் நம்ம வருகிற நாட்கள் முழுவதும் நம்ம தியானிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தர் நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற
ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கூட வாசிங்க. உபாகமம் 11:12 தொடர்ந்து வாசிங்க. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலே இந்த உபாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து 2 வார்த்தைகளை கர்த்தர் நேற்றைய தினத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்தார். அப்போ கர்த்தர் முதல்ல நம்ம வாசிச்சு 7வது வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். சொல்லுங்க, நல்ல தேசம். அப்போ நீங்க கைகளை உறுத்து சொல்லுங்க, எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்திய தேசம் நல்ல தேசம். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்தியாவில் இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஆரம்ப காலத்தில் அப்படியே ஊழியங்கள் அப்படியே தொடங்கக்கூடிய நேரத்தில் இந்திய தேசத்துக்காக ஜெபங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரே ஓட்டம்தான். போய் ஜெபிக்கிறது, இந்தியாவுக்கு இந்திய நாட்டு பற்றோடு ஜெபிக்கிறதுக்கு அப்படியே போய் ஓடி ஓடி ஜெபம் பண்ணும். நம்ம தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் ஜெபம் நடக்கு, பிரபலமான இடங்கள்லாம் ஜெபம் நடக்கு. அதுக்கெல்லாம் போய் தொடர்ந்து என்ன பண்ணுவோம், நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் இந்திய தேசத்துக்காக. தேசம் அப்படின்னாலே ஓடிடும். அப்படியே நாளாச்சு அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு காரியங்கள். தேசத்துக்காக ஜெபிக்கிறது நல்லது, தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா இந்திய தேசத்துக்கு ஜெபிக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அநேக ஊழியர் சொல்கிறாங்க. ஜெபம் பத்தாது, ஜெபம் காணாது, ஜெபம் பத்தாது, ஜெபம் காணாது, ஜெபம் பத்தாது, ஜெபம் காணாது. இந்த டைலாக்கே எனக்கு வந்துச்சு. அப்போ சரி, பெரிய ஊழியர் சொல்கிறத நம்ம கேட்கணும் இல்லையா? ஜெபம் பத்தாது, சுயநலமாக ஜெபிக்கக்கூடாது, தலைவலிக்கு ஜெபிக்கக்கூடாது, வயிற்று வலிக்கு ஜெபிக்கக்கூடாது, இதெல்லாம் சொன்ன பார்த்தோன்னே ஓ அப்போ நம்ம இந்திய தேசத்துக்கு மேலே இன்னும் நாட்டுப்பற்று இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சு. ஆனால் தொடர்ந்து எல்லா ஜெபத்துலேயும் தான் அநேக ஊழியரை தான் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த தேசத்துக்கு ஜெபிக்கலை 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 ஜெபிக்கலை. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்த காலம், நான் சின்ன பையனாக இருந்த காலம், அந்த நாட்களை விட இன்னைக்கு இந்தியாவுக்கு அதிகமாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். அது உண்மை தானே? உண்மையா பொய்யா? இந்திய தேசத்துக்கு எந்த சபையாவது ஜெபிக்காமல் இருக்கா? இந்திய தேசத்துக்கு ஏதாவது ஜெபம் பண்ணாமல் இருக்காங்களா? தேர்தலுக்கு 72 மணி நேரம், 24 மணி நேரம், 48 மணி நேரம், ஒரு வாரம்னு தொடர்ந்து ஜெபிச்சிருக்கிறாங்க. இவமும் என்ன சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க 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 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே கவனிங்க. அப்போ என்ன காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே ஜெபிச்சு கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினார். இந்திய தேசத்தில் நான் எவ்வளவோ நன்மையை வச்சுருக்கேன், அதை சொல்லி துதிக்கிறதுக்கு யாருமே இல்லை. எப்போவுமே அந்த ஜெபம் ஒரு குறை சொல்கிற ஜெபமாக தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு ஆண்டவர் என்னோட பேசினார். இந்த இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது. நீங்கள் நானும் ஆன்டி இந்தியன் கிடையாது, நீங்களும் ஆன்டி இந்தியன் கிடையாது. நான் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இந்திய தேசத்தில் எவ்வளவோ நன்மைகளை வச்சுருக்கேன், அதை எந்த ஊழியரும் சரி யாரும் சரி சொல்லி அதை நன்றி சொல்லி துதிக்கிறதே இல்லை. அப்போ தான் ஆண்டவர் அப்படியே நேற்று இந்த ஒவ்வொரு வசனங்களாக வாசிக்கும் பொழுது உபாகமத்தில் தேசம்னு போட்டிருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, யோசுவாவுக்கு முந்தின அதிகாரத்தில் கானான் தேசத்துக்கு முன்னாடி இந்த தேசத்தில் நான் உன்னை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லி அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்து அந்த வாக்கு தத்தங்களுக்கு சில சில கட்டளைகள் எல்லாம் வைத்திருந்தார். நீங்கள் முன்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா லேவிய ராகமம், என்ன ஆகமத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா லேவிய ராகமத்தில் பலிகள், சட்டங்கள், கீழ்ப்படிதல், இந்த காரியமெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா என்னாகமத்தில் சில கடைப்பிடிக்க வேண்டிய நடைமுறையெல்லாம் இருக்கும். உபாகமத்தில் ஃபுல்லாக பிளெஸ்ஸிங்காக இருக்கும், நிறைய பிளெஸ்ஸிங் இருக்கும், நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கும். அது மாத்திரமல்ல, யோசுவாவில் அதை சுதந்திரிக்க போகக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், எங்கெல்லாம் தேசம்னு வருதோ அதில் இந்திய தேசம்னு போட்டி நீ நன்றி சொல்லு அப்படின்னாரு. அல்லேலூயா. எங்கெல்லாம் தேசம்னு வருதோ அதிலெல்லாம் இந்திய தேசம்னு போடு, நன்றி சொல்லு, உன்னுடைய தேசத்துக்காக நன்றி சொல்லு, உன்னுடைய தேசத்துக்காக நீ துதிக்க ஆரம்பிச்சிரு. இப்போ எல்லாரும் தேசத்துக்கு ஜெபிச்சுட்டாங்க, ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஜெபிக்க தான் போகிறாங்க. ஆனால் நம்ம துதிக்க ஆரம்பிக்கணும், நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும் நம்முடைய தேசத்துக்காக. அப்போ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல இந்திய தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார் அல்ல, பிரவேசிக்க வைத்திருக்கிறார். அது பள்ளத்தாக்குகளிலும்
மலைகளிலுமிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும். நம்ம நாட்டில் பள்ளத்தாக்குகள் இருக்கா? பெரிய பெரிய பள்ளத்தாக்குகள் இருக்கு, நல்ல ஆசீர்வாதமான பள்ளத்தாக்குகள் இருக்குது, மலைகள் இருக்குது. மலைகள், நீங்கள் மலைகளுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணணும். இந்த வயநாட்டு காரியங்களுடைய செய்தி வர 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 எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வயநாட்டுக்காக இயற்கை பேரழிவிலிருந்து கர்த்தர் மாத்திரம் தான் பாதுகாக்க முடியும். வேற எந்த விஞ்ஞானமோ எந்த ஒரு அறிவியலோ எந்த ஒரு மனுஷனுடைய ஞானமோ பாதுகாக்கவே முடியாது. அது மாத்திரமல்ல, மலைகளிலிருந்து புறப்படக்கூடிய ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். கர்த்தர் உங்களை நல்ல தேசத்தில் வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்க போகிறேன் நான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதம் முழுவதும் உபாகமம் முழுவதையும் நீங்கள் எடுக்கணும். உபாகமத்தின் முழுவதையும் எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரமோ 2 அதிகாரமோ உங்கள் திறமைக்கு தக்கபடி பொறுமையாக வாசித்து, அதில் தேசம் தேசம் தேசம்னு எங்கெல்லாம் வருது, தேசம்னு வரும், தேசத்திலே வரும், தேசங்கள் அப்படின்னு வரும். அந்த தேசம்ங்கக்கூடிய வார்த்தையை எல்லாம் என்ன பண்ணணும், 1 அப்படின்னு போடணும். ஒரு வசனத்தை எழுதணும், அதனுடைய இருப்பிடத்தை எழுதணும். யார் அதிகமாக தேசம் அப்படிங்கிற வார்த்தையை எழுதி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நம்முடைய செப்டம்பர் 15 ஆண்டு விழாவில் சிறப்பு ஊழியரை வச்சு சிறப்பான ஒரு பரிசு கொடுக்கப்படும். அதனால் யார் எழுதுறீங்களோ இப்போ இருந்தே ஆயத்தமாயிருங்க. நீங்கள் உபாகமத்தை ஃபுல்லாக நீங்கள் வாசித்து முடிங்க. அதை வாசித்து முடிக்கும் பொழுதே பல நன்மைகள் உங்கள் தலையில் வந்து உட்கார்ந்துரும். அப்போ இந்த மாதம் முழுவதும் நம்ம உபாகமத்தை வைத்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்திய தேசத்துக்கு அது எப்படியெல்லாம் அது நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் இன்றைக்கி கூட இந்த 7, 8, 9 இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. 7, 8, 9 எல்லாம் வாசிங்க. நம்ம வாசித்த 2வது வசனத்தை கூட நான் வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உபாகமம் 11, 12 வாசிங்க பார்ப்போம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தர் சொல்ல ஒரு நல்ல ஒரு வார்த்தை அப்படின்னா, இந்திய தேசத்தை இனி கர்த்தர் விசாரிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் பாராளுமன்ற நடவடிக்கைகள் எல்லாம் டிவியில் பார்க்குறீங்களா? சரி, பார்க்குறீங்களா? டிவியில் பாருங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருடமாக கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்லை. சரியா? இன்னைக்கு எதிர்கட்சிகள் சில காரியங்களை பேசுகிறாங்க. அப்போ அந்த சில குரல் எல்லாம் ஒழிக்க ஆரம்பித்திருக்கிறது. நிறைய காரியத்தை குறித்து என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அதுதான் நமக்கு தேவை. இது நாள் வரைக்கும் 10 வருடத்தில் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க விவாதித்ததே இல்லை. இன்னைக்கு விவாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் நன்மை செய்வார். விசாரிக்கிற தேவன். இனி பாருங்க, இந்திய தேசத்தை கர்த்தர் விசாரிப்பார். அது மாத்திரமல்ல, இந்திய தேசத்தில் மிஷினரிகள் விட்ட கண்ணீர், சபை விட்ட கண்ணீர், ஊழியர்கள் விட்ட கண்ணீர், நம்முடைய கிறிஸ்துவ ஜனங்கள் எத்தனையோ ஒடுக்கப்பட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க. இனி பாருங்க, இனி நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்க, இனி இந்திய தேசத்தில் அநேகம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக ஒடுக்கப்பட்ட காரியம் எத்தனையோ உண்டு. சிலது வெளியே வந்துச்சு, சிலது வெளியே வரல. மணிப்பூரில் நடந்த சம்பவங்கள், எத்தனையோ மிஷனரி பேராலயங்கள், ஒடுக்கப்பட்ட காரியங்கள், கன்னியாஸ்திரிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், எவ்வளவோ காரியம் இன்னைக்கு இருக்குது. அதையெல்லாம் கர்த்தர் விசாரிக்க போகிறார். அல்லேலூயா. அதை மாத்திரம் விசாரிக்க மாட்டார், இனி உங்களை கர்த்தர் விசாரிக்க போகிறார். என்ன விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? அனுதினமும் கர்த்தர் உங்களை விசாரிப்பார். அது மாத்திரமல்ல, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மேலே கர்த்தருடைய கண் வைக்கப்பட போகுது. அல்லேலூயா. எப்போ நம்ம கண்ணை வச்சுக்கிட்டே இருப்போம்? எப்போ கண் வைப்போம்? ஒரு சின்ன பிள்ளைகள் இருந்துச்சுன்னா நடக்க ஆரம்பித்தோடனே அதை கண்ணை வச்சுக்கிட்டே இருப்போம். எங்கே ஓடுது, எங்கே வருது, எங்கே ஓடுது, எங்கே வருதுன்ட்டு. அதை கண்ணை நம்ம என்ன பண்ண மாட்டோம், எந்த வேலை செஞ்சாலும் நம்ம விளக்கவே மாட்டோம். இன்னைக்கு கர்த்தருடைய கண்களும், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என்னுடைய உடன்படிக்கையை திடப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்கிறார். அதனால வருகிற நாட்களில் உபாகத்தை முழுவதும் நம்ம தியானிக்க போகிறோம். நான் உங்களுக்கு சொன்னபடி இன்னையிலேருந்தே நீங்கள் வாசிக்க ஆரம்பிங்க. டெய்லி ஒரு அதிகாரமோ 2 அதிகாரமோ வாசித்து வெள்ளை பேப்பரோ கோடு போட்ட பேப்பரோ ஏதோ ஒன்று வாங்கிக்கிடுங்க. வாங்கி நம்பர் போட்டு எழுதுங்க. யார் அதிகமாக எழுதி கொடுக்குறீங்களோ, தேசம் அப்படிங்கிறதெல்லாம்
அதில் எந்த இடத்துல தேசம்னு வருதோ அதில் எல்லாம் நீங்கள் எழுதி கொண்டு வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். வருகிற நாட்களிலே நம்ம தொடர்ந்து வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கென்று கொடுத்து நம்ம நிறைவு ஜெபத்துக்குள்ளே நம்ம செல்ல போகிறோம். பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும், பாடுவோம். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி, அல்லேலூயா. உயரட்டும் 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 இயேசுவின் திருநாமம், அல்லேலூயா. பாடுங்க. பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி, அல்லேலூயா. உயரட்டும் இயேசுவின் திருநாமம், அல்லேலூயா. தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள், அல்லேலூயா. வளரட்டும் 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 அபிஷேக திருச்சபைகள், அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் என் கல்வாரி கொடி பறக்கும். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். என்னுடைய இந்திய தேசம் ஒரு நல்ல தேசம். ஒரு நல்ல தேசத்தில் எங்களை பிரவேசிக்க பண்ணி இந்த நல்ல தேசத்தில் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நல்ல தேசத்துக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேசத்தின் நன்மைகளை எல்லாம் என் ஜனங்களுக்கு கொடுத்து கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து அவர்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருக பண்ணி, ஆண்டவரே, நீர் விசாரிக்கிற தேசமான இந்த இந்திய தேசத்தில் உங்களுடைய கண்கள் எங்கள் மீது எப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என்னுடைய உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் அவருடைய பிரயாணங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. போக்குவரத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. வருமானத்தை ஆசீர்வதிங்க. குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தை தாங்க. சுகபலன் ஆரோக்கியத்தை தாங்க. என் தேவ கரத்தின் மகிமை கூட இருப்பதாக. இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய ஆலயத்தில் நடைபெறக்கூடிய எல்லா ஆராதனைகளிலும் உடைய பிரசன்னம் தங்கி இருப்பதாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த நல்ல சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து